வெல்கம் டு ஆண்டர்கான். வெல்கம் டு ஆண்டர்கான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அதர்வம் மனோஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கள் பேசலாம். தோழர் வணக்கம். கங்குவா படம் ரிலீஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்குது. பல வகையான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சிலர் வந்து பாராட்டி எழுதுறாங்க, சிலர் விமர்சிச்சு எழுதுறாங்க, சிலர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு எழுதுறாங்க. அதெல்லாம் திரை மொழி அல்லது திரை விமர்சனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பல படங்களுக்கும் இது வருது. ஆனா சூர்யா படம் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக, அவர் ஜோதிகாவின் கணவர் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக இவன் படத்தை பார்க்காதீங்க, நீ தானே எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணு, கோயில் குளத்துக்கு காசு செலவு பண்றதை விட ஸ்கூலுக்கு போய் செலவு பண்ணு, காலேஜுக்கு செலவு பண்ணு, அன்னதானத்துக்கு செலவு பண்ணுன்னு சொன்னேன், அதனால நான் போய் ட்ரஸ்ட்டுக்கு காசு கொடுத்துறேன், எதுக்கு உன் படத்தை 300 ரூபா கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கேம்பெயின். இன்னொரு பக்கம் ஹிந்தியில சூர்யா போகும்போதே வந்து அங்க வந்து அவ்வளவு ஊடகவியலாளர்கள் வந்து வாக்குவாதம் பண்றாங்க. இந்தியில எல்லா நடிகர்களும் நேரத்துக்கு வருவது போலவும் சூர்யா மட்டும் அன்னைக்கு வந்து தாமதமா வந்தது போலவும் வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்கி சண்டை போடுறது. அப்புறம் இந்த படம் வந்து நெகட்டிவ் ப்ரமோஷன் வர்றதுக்கு முன்னாடியே ஹிந்தியில ஆரம்பிச்சது. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணா இதுக்கு பின்னாடி ஒரு காவி கலர் வந்து ஹெவியா அடிக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா தோழர். நீங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாள் கடக்கணும். ஏன்னா, அந்த ஒரு நாள்ல தான் ஒரு கிரவுட் ஆனது பார்த்துட்டு வந்து, தன்னுடைய ஃபீட்பேக்க அன்னைக்கு இரவோ, அடுத்த நாளோ குடுக்கும். அப்படிதான் நான் அதுக்காண்டி ரிவ்யூவர்ஸ் காலங்காத்தால முதல் ஷோ பார்த்துட்டு, ரிவ்யூவர்ஸ் ஒரு 10 மணிக்குள்ள வீடியோ போடுவாங்க. அது வேற. ஆனா மக்களாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையா மாலை ஷோ போட்டிருப்பாங்க. யாரு காலங்காத்தால வேலைய விட்டுட்டு போறது ரசிகர்கள தவிர்த்து, நீங்க மற்ற வெகுஜனங்கள் போக மாட்டாங்க. ஒண்ணு சாயந்தரம் ஷோ, இல்லாட்டி நைட் ஷோ, இல்லாட்டி வரக்கூடிய வீக் டேஸ், சனி, ஞாயிறு. அப்படிதான் பெரும்பான்மையா போட்டிருப்பாங்க. நீங்க சுட்டிக்காட்டினது போல, வைடா இவ்வளவு நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆனது வருதுன்னா, திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியது. நீங்க சுட்டிக்காட்டினது போல, ஜோதிகாவுடைய கணவர் சூர்யா அப்படிங்கிற அது ஒண்ணு. ஏன்னா ஜோதிகா தான் பதிவு பண்றாங்க. கோயிலுக்கு தர வேண்டிய அன்னதான காசை எல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஒண்ணு ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஆக அதை தாண்டி பர்சனலா சூர்யாவே இவர்களுக்கு எதிரானவராக பார்க்கப்படுறார். நீங்க அவர் தொடர்ச்சியாக கல்விக்கு உதவுறது, குறிப்பாக நீட்டை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அளவுல தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார். அது வைடா ரீச் ஆச்சு. நீங்க வெறுமனே நீட்டுக்கு எதிராக அரசியல் தளத்தில் இருக்கக்கூடியவங்க, நீங்க இயக்கவாதிகள் எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது வேறு. நீங்க இவ்வளவு பெரிய மாஸ் ஹீரோ ஒரு அரசியல் ஸ்டாண்ட் எடுத்து மக்கள் நலன் சார்ந்த ஒரு கருத்தை பதிவு செய்வது என்பது வேறு. அப்படி ஒரு ஸ்டாண்டை துணிஞ்சு சூர்யா எடுத்தார். ஆக இதெல்லாம் கான்சிக்வன்ஸா நடக்குது. சூர்யாவுடைய நிலைப்பாடு, அதன் தொடர்ச்சியாக ஜோதிகாவுடைய ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே சங்கிகளுக்கு எரிச்சலூட்டக்கூடியதாக தான் இருந்திருக்கு. ஆக அந்த வகையில் இன்னைக்கு குறிப்பிட வேண்டியது என்னன்னாங்க, இது ஒரு பேன் இந்தியா படம். வெறுமனே தமிழ்நாட்டாளர்கள் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்குன்னா இவ்வளவு பதட்டப்பட்டிருக்க மாட்டாங்க. பேன் இந்தியாங்கிறனாலதான் வருமானம் 1000 கோடி 2000 கோடின்னு கணக்கு போட்டாங்க. ஆக பேன் இந்தியாவாக சூர்யா வெற்றி பெற்றுட்டா நீங்க அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது, அத முறையிலேயே கிள்ளி எறியணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்க படம் ரிலீஸ் ஆகிறதுல இருந்தே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத ஒரு சிஸ்டமேட்டிக்கா யோசிச்சு பண்ணிருக்காங்கன்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல வெறுமனே சங்கிகள் மட்டும் கிடையாது. நீங்க சூர்யாவுடைய முதல் படமான ஜெய்பீம்ல காலண்டரை வச்சுட்டாரு, அக்னி சட்டியை காமிச்சிட்டாரு அப்படின்னு பாமகவும் சூர்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க முடியுது பரவலா. ஆக எங்க அக்னி சட்டியை கேவலப்படுத்தினல்ல, உன் பொழப்ப முடிக்கிறேன் பாடுறா அப்படிங்கிற மாதிரி பதிவுகளை பரவலா நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்க எப்படி ஒரு பக்கம் நீங்க சுட்டிக்காட்டினது போல, நான் எதுக்கு சூர்யா படத்துக்கு காசு கொடுக்கணும், நான் கோயிலுக்கு கொடுத்துட்டு போறேன், இல்லாட்டி ஏதாச்சும் ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு ஒரு டொனேஷனோ ஒரு 200 ரூபா 300 ரூபா போட்டுட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைரலா பரப்புறாங்க. ஆக சங்கி கூட்டம் மட்டும் கிடையாது, கூடுதலாக பாமகவும் இப்போது கைகோத்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதை தாண்டி நீங்க ரசிகர்களுக்குள்ளான சண்டைங்கிறது எப்பவுமே இருக்கும். நீங்க விஜய் படம் ரிலீஸ் ஆச்சு, அஜித் படம் அஜித் ரசிகர்கள் திட்டுவாங்க, அஜித் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியால சண்டை போட்டுக்குவாங்க. அது வேற. இது வெறுமனே ரசிகர்கள் வேலை செய்யல, மாறாக அரசியல் பின்னணியுடைய கட்சி பின்னணியுடைய நபர்கள் தான் சூர்யாவுக்கு எதிராக இப்படி ஒரு புரொபகண்டாவை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இது என்னன்னா மேக்கிங் சார்ந்து ரிவ்யூவர்ஸ் விமர்சிக்கிறது வேற. திரைக்கதை சரியில்லப்பா, இசையில இந்த குறைபாடு இருக்கு, எடிட்டிங்ல இந்த குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு ரிவ்யூவர்ஸ் சொல்றது வேற. இது வெறுமனே ரிவ்யூவர்ஸுடைய விமர்சனமாக நம்மால் பார்க்க முடியல. மாறாக இதுல 90% பேர் படம் பார்க்கல, அவன் எந்த சீனையுமே டீகோட் பண்ணல, இல்லப்பான்னு சொல்ல, 19 இந்த படம் பிளாப்புப்பா அப்படின்னு தான் பரவலா எழுதிட்டு இருக்காங்க. ஆனா நேத்து நான் பார்த்த தொடர் இவங்க சொன்ன அளவுக்கான படமா இல்ல.
மேக்கிங் வைஸா ஒரு மிகப்பெரிய உழைப்பை சூர்யா போட்டிருக்காருங்கிறத நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. சில சில லேக் இருக்கும். நீங்க அது எந்த படத்தாலும் இருக்கும். நீங்க ஒண்ணு இல்லைங்க, நம்ம தமிழ் சமூகம் மலையாள படங்களை சிலாகிச்சு எழுதுறாங்க. என்னப்பா இத்தனை பேர் ரிவ்யூ எழுதுறாங்க, படம் சூப்பரா இருக்க மாட்டேன்னு நம்ம போய் பார்த்தா நமக்கு பெருசா இம்ப்ரெசிவா இருக்காது. ஆனா அதோட எல்லாம் ஒப்பிடும் போது இந்த படம் சிறப்பா தான் இருக்கு மேக்கிங் வைஸா. நீங்க மலையாள படம் இந்த அளவுக்கான மேக்கிங் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸ்கிரீன் பிளேவும் ஒரு சில படங்கள், நீங்க இந்த ஐயப்பனும் கௌஷியும் இது போன்ற படங்கள் ஸ்கிரீன் பிளேல விளையாண்டுருப்பாங்க. ஆனா அப்படி எல்லா மலையாள படங்களும் நம்ம சொல்ல முடியாது. அந்த வகையில் பார்த்தா நீங்க மலையாள படங்களோட ஒப்பிடும் போது தமிழ்ல வந்த இதற்கு முன்னாடி வந்த படங்களோட எல்லாம் ஒப்பிடும் போது ஒரு மிகச்சிறந்த படமாகத்தான் இருக்கு. கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான படம் அப்படிங்கிற அளவுதான் இருக்கு. ஆனா நீங்க களத்துல படமே வேஸ்ட், ஒரே ஒரு ஃப்ரேம் கூட நம்மளால பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு ப்ரொபகண்டாவை முன்னெடுத்து, இதுல என்னன்னா டிக்கெட் புக் பண்ணவங்க கூட நல்லதாக நான் தப்பிச்சப்பா, நான் இந்த படத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு இப்படி ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்திற்கு ரசிகர்களை தள்ளக்கூடிய வேலையும் திட்டமிட்டு செய்யறாங்க. நீங்க பொதுவா நமக்கும் எதிர்கும்பலுக்கும் என்ன வித்தியாசம்னாங்க, நம்ம இப்படி சிஸ்டமேட்டிக்காக ஒரு வேலையை நம்ம எப்பவுமே செய்ய மாட்டோம். ஒண்ணு வருதுப்பா, அதன் மேல ஒரு கும்பல் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் முற்போக்கு சக்தி என்னைக்குமே செயல்பட்டது கிடையாது. இண்டிவிஜுவலா தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு பண்ணுவாங்க, இல்லாட்டி நேரடியாக இதுதான் எங்களுடைய நிலைப்பாடுன்னு பட்டவர்த்தனமாக பேசுவோமே ஒழிய, இப்படி வஞ்சகமாக ஒரு செயல் திட்டத்தை வச்சுட்டு படம் காலையில 4:30 மணி ஷோவா நான் 4 மணில இருந்தே நெகட்டிவா எழுதுவேன் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நாம் செயல்பட மாட்டோம். இது முழுக்க முழுக்க வலதுசாரி கும்பலினுடைய மனநிலை. ஆக அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் இவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு நடிகர் சமூகம் சார்ந்து ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா அவரை பற்றி வன்மமான கருத்துக்கள் எழுதுவது. இப்ப சூர்யா கோயில் குளத்துல செலவு பண்றத நீங்க போய் பள்ளிக்கூடங்களுக்கு செலவு பண்ணுங்க அல்லது குழந்தைகள் படிப்புக்கு செலவு பண்ணுங்கன்னு சொல்றாருன்னா, கோயில் கட்டுறது அல்லது கோயில் நடத்துறதுன்றது யாருடைய தொழிலும் அல்ல. ஆனா சினிமா எடுப்பது அப்படின்றது ஒருவருடைய தொழில். சூர்யா இன்னொருத்தர் தொழிலுக்கு நீங்க துரோகம் பண்ணுங்க, இன்னொருத்தருடைய தொழிலை முடக்குங்க அப்படின்ற கருத்தை சொல்லல. ஜோதிகாவும் அப்படி சொல்லல. உங்களுடைய பணம் இன்னும் ஆரோக்கியமா செலவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கல்விக்கு கொடுங்க அப்படின்றாங்க. அது சங்கிகளுக்கு ஏன் ஆத்திரத்தை ஏற்படுத்துகிறது? இப்ப இவங்களே கூட பல்வேறு காலகட்டங்கள்ல அனைவருக்கும் நல்ல கல்வி கொடுக்கணும், அனைவருக்கும் இலவச கல்வி கொடுக்கணும், தனியார் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்லாம் இப்ப நாம் தமிழர்ல இருந்து பலரும் இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கல்விக்காக நீங்க நல்லபடியா செலவு பண்ணுங்கன்னு சொன்னா அது இவங்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்துது. இத சூர்யா சொல்றாரு அப்படின்னோடனே இது வருகிறது. ஆன்லைன்ல சில எதிர்த்தரப்பு ரசிகர்களும் கூட இந்த ப்ரொபகண்டாவுக்கு ஆட்படுவது போன்ற ஒரு தோற்றம் தெரியுது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க கோயிலுக்கு பண்ண வேண்டிய செலவை பள்ளிக்கூடங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு கோயிலை டச் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குங்கிறத முதல்ல டீகோட் பண்ணிடுவோம். ஒரு ஊர் இருக்குங்க, அந்த ஊர்ல நீங்க ஒரு குடும்பம் வறுமையில வாடுது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அப்படி ஒரு குடும்பம் இருக்கு. அது ஒரு சினரியா வச்சுக்குவோம். அதே மாதிரி ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட ஆள் இல்லை. இப்படி ஒரு 2 சிச்சுவேஷன்ல 2 குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோமே. நீங்க அப்போதெல்லாம் ஊர் மக்கள் அத்தனை பேருமே நம்ம இந்த குடும்பத்தை தூக்கி விடணும், இந்த குழந்தைக்கான படிப்பை உறுதி செய்யற மனநிலைக்கு யாருமே வரமாட்டாங்க. ஆனா ஊர்ல ஒரு கோயில் இருக்குங்க, வாங்க நம்ம எல்லாம் பங்கெடுப்போம் அப்படின்னா பாரபட்சம் இல்லாம எல்லாருமே காசு கொடுத்து பங்கெடுப்பாங்க. ஆமா, கோயிலுன்னா கொடுக்குறீங்கல்ல, அதே மாதிரி இதற்கும் கொடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய கோயிலுக்கு கொடுக்கறத முற்றுமுழுதான் நிறுத்திடுங்க. நாளைக்கு நீங்க நாத்திகரா மாதிரி வெறுமனே ஸ்கூலுக்கு மட்டும்தான் டொனேஷன் பண்ணணும், கல்விக்கு மட்டும்தான் ஃபண்டிங் பண்ணுங்க ரெடி பண்ணி ஜோதிகாவும் சொல்ல. கோயிலுக்கு பண்றீங்க, கோயிலுக்கு பண்றதுக்குரிய மனசு, நீங்க சக மனுஷன் கல்வி இல்லாம தவிக்கிறான், அவனுக்கும் கொடுக்கலாம் இல்ல அப்படிங்கிற அந்த அடிப்படையான வார்த்தை தான் அது. ஆக அதை புரிஞ்சுக்க முடியாம இப்படி ஒரு வேலையை செய்யறாங்கன்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல என்னன்னாங்க, இந்த ப்ரொபகண்டா பரப்பர அடிமைகளுக்கு இது தெரியாது. இங்க ஒண்ணு இல்லைங்க, இந்த அறநிலையத்துறையை கலைக்கணும் அப்படின்னு நீங்க இங்க இருக்கக்கூடிய பாஜகவில இந்து முன்னணியில் இருக்கக்கூடிய சூத்திரர்களும் பேசுவாங்க. அவர்களுக்கு அந்த இந்து இருக்கும் காரணத்தால் தான் நம்ம கோயிலுக்குள்ள போறோங்கிற அறிவே கிடையாது அவங்களுக்கு. அதே மாதிரி கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்காதீங்க அப்படிங்கிறத அவருடைய வார்த்தையாக வச்சுக்கோமே. அதனால் நேரடி பாதிப்புக்குள்ளாக போகிறது ஆரிய பார்ப்பனர்கள் தான். ஏன்னா ஜோதிகா குறிப்பிட்டு நீங்க வரக்கூடிய கும்பாபிஷேகங்களுக்கு நீங்க நற்பணிக்கு காசு கொடுக்காதீங்கன்னு சொல்லல, மாறாக கோயில போட வேண்டிய காசு இங்க போடுறேன்னு சொல்றாங்க. கோயில போட வேண்டிய காசுனா அதனுடைய அர்த்தம் என்பது
கோயிலுக்கு சாமி கும்பிட போறப்ப 100 ரூபாய் அர்ச்சகருக்கு கட்டி போடுறீங்க, உண்டியல்ல காசு போடுறீங்க அப்படின்னு நேரடியாக அர்ச்சகர்களுடைய கையில தான் இவங்க கை வச்சிருக்காங்கன்னு தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் நீங்க எப்போதுமேங்க சூத்திரர்களுக்கு நேரடியா ஒரு பிரச்சனை, ஒரு விஷயத்தால் சூத்திரர்களுக்கு பாதிப்பு, பஞ்சமர்களுக்கு பாதிப்புனா இப்படியான ஆர்கனைஸ்ட் அட்டாக் என்னைக்குமே இருக்காது. பார்ப்பனர்களுக்கு பாதிப்புனாதான் ரிமோட் கண்ட்ரோல் கையில வச்சிருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் சூத்திரர்களையும் மற்றவர்களையும் ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. ஆக அந்த வகையில் ஜோதிகாவுடைய வார்த்தையானது நேரடியாக ஆரியர்களுக்கு எதிரானது, பார்ப்பனர்களுக்கு எதிரானது அப்படின்னு தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ஜோதிகாக்கு இவ்வளவு உள்ள அரசியல் எல்லாம் தெரிஞ்சு ஆரியர்கள் தான் இங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க, அந்த ஆரியர்களுக்கு எதிராக எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க திறந்த மனதோடு கோயிலுக்கெல்லாம் கொடுக்குறீங்க, இங்க கல்வி கற்க வாய்ப்பு இல்லாம இத்தனை பசங்க இருக்காங்க, இவங்களுக்கும் உதவுங்க அப்படிங்கிற அந்த உள்ளர்த்தத்தோடு தான் சொன்னாங்க. இருந்தாலும் உள்ளர்த்தமாக இருந்தாலும் பாதிப்பு எங்க வாக்குதானே அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த கும்பல் தாக்குதலை திட்டமிட்டு நடத்துறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. கூடுதலா என்னன்னாங்க, இந்த படத்தை இது வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணவங்க, சனி ஞாயிறு வரப்போகுது, வீக் டேஸ் வரப்போகுது, நிச்சயம் படத்தை புக் பண்ணி போய் பார்க்கக்கூடியவங்க இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் மண்டைக்குள்ள ஏத்திக்காம ஃப்ரெஷ்ஷா போய் உட்கார்ந்துட்டு பாத்தீங்கன்னா, நீங்க சூர்யாவானவர் ஃபுல் ஸ்கிரீனை ஆக்கிரமிச்சிருக்கார். கூடுதலாக நீங்க அந்த ட்ரைபல் போர்ஷன் வருதுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் கோவா போர்ஷனு, அதன் பிறகு பிளாஷ்பேக் வருது. அந்த ட்ரைபல் போர்ஷன் ஆனது மேக்கிங் அளவில் ஹாலிவுட்டை தொற்றுக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது. நீங்க பாகுபலி போன்ற பின்னணி காட்சிகள் இல்ல அப்படின்னா சில எழுதுறத பார்க்க முடிஞ்சுது. அது மன்னர்களுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றதுனால நீங்க ஒரு பிரம்மாண்டம் வேற ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கு. இது ட்ரைபல்னா ட்ரைபல்கள் காட்டுக்குள்ள வாழ்வாங்க, காட்டுக்குள்ள வாழக்கூடிய அந்த பனிமூட்டத்தோடு நீங்க ஏற்ற இறக்கமாக ஒரு ஆர்கனைஸ்டா இல்லாம அப்படிதான் இருக்கும். ஆக அதை சிறப்பாகவே நம் கண்முன்னாடி நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. கூடுதலா என்னன்னா, எனக்கு எங்கேயுமே லேக் அடிக்கல. நீங்க இந்த பலரும் கூட இந்த 10-20 நிமிஷம் கோவா போர்ஷன் லேக் அடிக்குது அப்படிங்கிறாங்க. அதை நான் எப்படி புரிஞ்சுட்டேன்னா, நீங்க பிளாஷ்பேக் ஆனது ரொம்ப ஹெவியான பிளாஷ்பேக். ஆக அதற்குள்ள நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு ஸ்டார்டிங்கும் சீரியஸா கூட்டிட்டு போனா அவ்வளவு நேரம் எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ள எடுத்துட்டு போறதுக்கான முன்னோட்டம் 20 நிமிஷம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க மற்றபடி ஹைப்புக்கு இல்லையே அப்படிங்கிற அடிப்படையில ஒரே ஒரு நிமிஷம் கூட எனக்கு கூடுதலாகவே இந்த எல்லாத்தையும் தாண்டி நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த கங்குவா படமானது எந்த சித்தாந்தத்துக்கும் எதிராகவோ கொள்கைக்கு எதிராகவோ எடுக்கப்படல. அது ஒரு ரேண்டமா எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அப்படிப்பட்ட படத்துக்கு இப்படி பொலிட்டிக்கலா நம்ம ஆளுங்க இதுல என்னன்னாங்க, நீங்க நான் சொன்ன பாஜக, RSS கும்பல், இந்துத்துவ கும்பல், பாமக விடுங்க, நம்ம ஆளுகளே திரை விமர்சகர்களா மட்டும் இருந்துட்டு இந்த படத்தை அணுகி படம் சரியில்லப்பா அப்படின்னு இந்த பிரச்சாரத்துக்கு பலியாகி நம்ம ஆளுகளே ரியாக்ட் பண்றாங்க. இதுல நான் சுட்டி காட்ட வேண்டியதுன்னா, நம்ம ஆளுக்கு முதல்ல எதிரிகளிடம் இருந்து பாடம் கற்கணும். நீங்க ஒரு முகநூல் பதிவு கூட நேற்று நான் எழுதியிருக்கேன். நீங்க காலாங்கிற ஒரு படமானது முழுக்க முழுக்க ஆரியத்துக்கு எதிரான, பார்ப்பனியத்துக்கு எதிரான குறியீடோடு தான் அந்த படமே இருக்கு. நீங்க ரஜினிய ராமனின் குறியீடாகவும், நீங்க படத்தின் வில்லனை ராமனின் குறியீடாகவும் வச்சுதான் அந்த கதைக்களமே இருக்கு. ஆனா இந்த படத்தை ஒரே ஒரு சங்கி கூட எதிர்க்கலங்க. ஏன்னா அன்னைக்கு ரஜினியானவர் நம்முடைய முகமாக அரசியலுக்கு வரப்போகிறார். ஆக நம்ம ரஜினியை நம்ம அடிச்சிடக்கூடாது அப்படின்னு அவர்களுக்கு நேரெதிரான படமான காலாவின் போதும் கூட அவங்க ரியாக்ட் பண்ணல. ஆனா இங்க என்னன்னா, சூர்யா நம் பிள்ளைகளுடைய கல்விக்காக உதவுறாரு, ஜோதிகா நமக்கு சாதகமா பேசுறாங்க, இப்படியான சூழல்கள் நம்மவர்கள் ரிவ்யூவரா மட்டும் இருக்காங்க. ஆனா நீங்க பாஜகவை சார்ந்தவர்களோ, பார்ப்பனர்களோ, RSS காரங்களோ நீங்க பொழுதுபோக்கையும் அரசியலா பாக்குறாங்க. ஆனா நம்ம ஆளுங்க இது அரசியலா பார்க்க வேண்டிய நம்மவர்கள் அரசியலையே தான் ஓரம் தள்ளி விட்டுட்டு இதை பொழுதுபோக்கா மட்டும் அணுகுறாங்க. இதுதான் நமக்கும் ஆரியர்களுக்குமான வேறுபாடு. அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அரசியல் தான். ஆனா நம்ம ஆளுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பொழுதுபோக்கு, எல்லாமே ஜாலி. ஆக அதன் காரணமாகத்தான் 2000 ஆண்டுகளாக நம்ம அடிமையா இருக்கோம். இப்படித்தான் இதை பிரிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல என்னன்னாங்க, கூடுதலாக இப்போது விஜயானவர் அரசியலுக்கு வந்திருக்கார். விஜயனுடைய கட்சியை சார்ந்தவர்களும் நீங்க சூர்யாவை கடுமையாக எதிர்ப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு நாம் சொல்லிக் என்னன்னா, விஜய் ஒரு முற்போக்கு அரசியலை முன்னெடுக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போது கணக்கு வந்திருக்கார். பெரியாரு, அம்பேத்கர், காமராஜர் முன் வர்றார். ஆக விஜயானவர் எப்போதே அரசியலுக்கு போயிட்டார். அவர் ஒரே ஒரு படம், கடைசி படம் நடிச்சிட்டு இருக்கார்.
ஆக விஜய் ரசிகர்கள் ரசிக மனப்பான்மையிலிருந்து வெளியில வந்து எல்லாத்தையும் அரசியல் அணுகணும்னு கேட்கிறேன். ஆக அந்த வகையில் உங்களுடைய அரசியலுக்கு சாதகமான நபராகத்தான் சூர்யா இருக்கார். நீங்க சுட்டிக்காட்டக்கூடிய அனைவருக்குமான கருத்தை சூர்யா அவர்கள் வலியுறுத்துவதோடு இல்லாம அவர் நேரடியாகவே அதற்காக பங்காற்றுறார். ஆக நீங்க அரசியலா பார்த்தா தாவேக்காவுக்கு சூர்யாவானவர் நட்பு சக்தி. ஆக அந்த டிரான்ஸ்பர்மேஷனை முதல்ல இவங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம பழையபடி ரசிக மனப்பான்மையிலேயே இருந்து சூர்யாவை நீங்கள் அடிப்பது என்பது நீங்க அடிப்படை இதுக்கே முரணா இருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு எல்லாமே அரசியல் தான் இனி. ஆக அந்த வகையில் சித்தாந்த எதிரியாக பாஜக உங்களுடைய எதிரி நீங்க அறிவிச்சிட்டீங்க. உங்களுடைய சித்தாந்த எதிரியான பாஜகவுக்கு எதிரியாக சூர்யா இருக்கார். இப்ப நீங்களும் பாஜக போட சூர்யாவை போட்டு அடிச்சீங்கன்னா இதுல அரசியலே இல்லையே. ஆக தயவு கூர்ந்து எல்லாத்தையும் அரசியலாக அணுகணும் அப்படின்னு தாவேக்காவினருக்கும் இந்நேரத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். நிறைய விஷயங்கள் ரொம்ப நுட்பமாக உங்களுடைய பெரியார் இயக்க பார்வையிலிருந்து வெளிப்படுத்தி இருக்கீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.